இந்த தியானம் மக்கள்கிட்ட கிடைச்சாகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா மக்கள்கிட்ட கிடைக்கப்படணும் இந்த தியானம். ஆனா அந்த மக்கள்கிட்ட அவங்க ஆசைப்படுறாங்க. எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தியானத்துல குருவாயிரணும், யோகி ஆயிரணும், மகான் ஆயிரணும், சித்தர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலை எல்லா இடத்துலயும் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்களால அதை ஒரு மேம்பட்ட நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இது இயல்பாக நடக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம். இப்ப இந்த 6-7 சக்கரங்கள் சொல்ல போறது கூட ஒவ்வொரு சக்கரமும் என்னன்னா ஒரு 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 உலகம்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதை அனுபவித்தா மட்டும்தான் அது தெரியும். யூடியூப் சேனல்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு சக்கரத்தை வரைஞ்சு அதுக்கு யாரோ ஒரு குருநாதன் தாடியை வச்சுட்டு உட்காந்து ரொம்ப நாளியா சக்கரத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அந்த சக்கரம் எல்லாம் அப்படி இல்லை. அந்த சக்கரத்தை பத்தி கலரோ அந்த சக்கரத்தை பத்தி வார்த்தை எல்லாம் கிடையாது. அது ஒரு ஒரு சக்கரம் என்பது ஒரு உலகம். அப்ப ஒவ்வொரு உலகத்தையும் உடலுக்குள்ள 7 உலகமே உடலுக்குள்ள இருக்கு. அந்த 7 உலகத்தை ஒவ்வொரு உலகத்தையும் ஒருத்தன் அனுபவித்து ஒவ்வொரு இடத்தையும் கடக்க வரணும். அதுல அவ்வளவு பெரிய ரகசிய வடிவம்